ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் இவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலும் லாஸ்ட்டில் நமக்கு மானிஸ்ட்ரேஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். அது கிடைச்சதுக்கப்புறமா அதுக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். அந்த டீட்டெயில்ஸில் கேட்பாங்க ஸ்விஃப்ட் கோடு. அந்த ஸ்விஃப்ட் கோடு நம்ம பேங்க்கில் போய் தான் கேட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம ஒரு 3 மெத்தட் இருக்குது நம்ம எப்படி ஷிஃப்ட் கோடு நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத 3 மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன ஃபஸ்ட்டு மெத்தட் பெஸ்ட் மெத்தட்னு சொன்னோன்னா, பேங்க்கில் போய் டைரெக்டாக போய் உங்களுக்கு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்து, இந்த மாதிரி எங்கள் யூடியூப்பில் நாங்கள் மானிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆட்சன்ஸில் இந்த ஷிஃப்ட் கோட் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி மேனேஜர்கிட்ட கொடுத்திங்கன்னா, அவங்க உங்களுடைய பிரான்ச்லேயே இருந்ததுன்னா, உங்களுடைய பேங்க்கில் ஷிஃப்ட் கோடே இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க பிரான்ச்சில் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்க ரொம்ப இழுக்கடிச்சாங்க, இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு இன்னொரு மெத்தட் ஆன்லைன் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு கூகுளில் இந்த மாதிரி ஷிஃப்ட் கோடு, அதாவது ஷிஃப்ட் கோட் ஃபார் எந்த பேங்க்குக்கோ, அந்த பேங்க் நான் எஸ்பிஐ பேங்க்குன்றதுனால ஷிஃப்ட் கோட் ஃபார் எஸ்பிஐ பேங்க்கு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஷிஃப்ட் கோடுன்னு இருக்குது, அதாவது sbi.go.in இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஷிஃப்ட் கோடு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய பிரான்ச் கோடு அதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை ஷிஃப்ட் கோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இதுலேருந்து கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி இதிலே உங்களுக்கு ஷிஃப்ட் கோடு கிடச்சிரும். அப்படி கிடைக்கலனா இங்கே ஷிஃப்ட் கோட் ஃபார் ஸ்டேட் பேங்க், அந்த மாதிரி IFSC ஷிஃப்ட் கோடுன்னு.com இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டு அதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணணும். அதாவது இந்தியா எந்த பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு. இப்போ நான் பாண்டிச்சேரின்னு கொடுக்குறேன். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால அது பாண்டிச்சேரின்னு கொடுத்து, அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிலேயே எந்த சிட்டி நேம் பாண்டிச்சேரினே கொடுத்துட்டு, கீழே பிரான்ச் நேம் இருக்குது. பிரான்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு காட்டுறாங்க. ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று ஆரவில்லின்ட்டு. அதை நான் ஆரவில்லின்ட்டு டவுன்ஷிப் பாண்டிச்சேரின்னு கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். இதான் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் கோட். அங்கே ஷிஃப்ட் கோடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் ஷிஃப்ட் கோட். நீங்கள் இதை டைரெக்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, bank.codes இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி அதிலேருந்தும் கூட நீங்கள் ஷிஃப்ட் கோட் எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஃபைண்ட் ஷிஃப்ட் கோடுன்னு இருக்கும். அதை சர்ச் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட் கோட் எடுத்துக்கலாம். இப்போ அதிலே கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுடைய கண்ட்ரி நேமு மற்றது எல்லாமே இதில் ஃபில் பண்ணணும். இதில் இந்தியான்னு கொடுக்குறேன். இந்தியா கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன பேங்க்கு, எந்த பேங்க்கோ நீங்கள் அந்த பேங்க் இதில் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டேட் பேங்க்லன்றதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டு அதை கொடுத்துக்கோங்க. எந்த ஏரியா. இப்போ பார்த்திங்கன்னா நான் பாண்டிச்சேரின்றதுனால இங்கே பாண்டிச்சேரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது இருந்தீங்கன்னா அதை கூட கொடுத்துக்கலாம். இதில் நான் பாண்டிச்சேரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஷிஃப்ட் கோடு காட்டும். எனக்கு பேங்க்கில் கொடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஷிஃப்ட் கோடு தான். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் ஷிஃப்ட் கோடு. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த பேங்க்கோட ஷிஃப்ட் கோடு கிடச்சிடும். அதே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதிலே பார்த்திங்கன்னா பேங்க் கோடு, கண்ட்ரி கோடு இதெல்லாம் வச்சு தான் பிரான்ச் கோடு இதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் கோட் போடுறாங்க அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் கோடு கிடைக்கல, உங்களுடைய ஷிஃப்ட் கோடு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்க் IFSC.com அதில் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா உங்களுடைய பிரான்ச்சு, அதாவது நீங்கள் உங்களுடைய பிரான்ச்சு, இப்போ நான் விழுப்புரம் பிரான்ச்சுன்றதுனால விழுப்புரம்னு கொடுத்துக்கிறேன். நான் பாண்டிச்சேரி தான் கொடுத்தேன், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தோடைய பிரான்ச்சோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதிலே ஸ்டேட் பேங்க்காக தமிழ்நாடு எல்லாத்தையும் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தெரியும் பிரான்ச்சோட, இப்போ விழுப்புரத்தோட பிரான்ச்சோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆரவில்லி இன்டர்நேஷ்னல் டவுன்ஷிப் விழுப்புரம்னு இருக்குது. இது கூட இருக்கிறதுனால நான் பாண்டிச்சேரின்னு கொடுத்து அதை சர்ச் பண்ணனால தான் அந்த ஷிஃப்ட் கோடு எனக்கு கிடச்சிது.
சப்போஸ் வந்து உங்களுது வந்து விழுப்புரம் அந்த மாதிரி பாண்டிச்சேரி கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய பிரான்ச் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து எந்த ஸ்டேட்டோ அதை கொடுத்து தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கோடு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும் ஆரோவில் இன்டர்நேஷ்னல் டவுன்ஷிப் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சேர்ந்தது. அதனால தான் பாண்டிச்சேரியிலேருந்து ஷிஃப்ட் அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த பிரான்ச்சில் இருந்ததுனால அந்த ஷிஃப்ட் கோடை எடுத்து நான் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கோடு, அதாவது உங்கள் பிரான்ச்சுக்குள்ளே எந்த இந்த ஷிஃப்ட் கோடு இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.